அடர்ந்த வனப்பகுதி, எங்கும் பசுமை போர்த்திய மரங்கள். சூரிய ஒளி இலைகளுக்கிடையே புகுந்து தரையில் கோலமிடுகிறது. அந்த அமைதியான காட்டிற்குள் வீரநடை போட்டு வந்து கொண்டிருக்கிறான் மாமன்னர் அஸ்வின். அவனுக்கு பின்னால் கவசங்கள் அணிந்த அவனது விசுவாசமான சிப்பாய்கள் அணிவகுத்து வருகிறார்கள். அவர்களின் காலடி சத்தம் மட்டும் அந்த காட்டில் எதிரொலித்தது. திடீரென அரசன் அஸ்வின் ஒரு இடத்தில் நின்றான். தூரத்தில் ஒரு புதருக்கு பின்னால் ஏதோ ஒரு உருவம் அசைவது தெரிந்தது. சிப்பாய்கள் உடனே தங்கள் வாட்களை உருவி தற்காப்பு நிலைக்கு வந்தனர். ஆனால் அரசன் கையை உயர்த்தி அவர்களை தடுத்தான். மெதுவாக புதரை விலக்கி பார்த்தபோது அங்கே ஒரு முதியவர் காலில் அடிபட்டு தாகத்தால் தவித்துக் கொண்டிருப்பதைக் கண்டான். அரசன் சற்றும் யோசிக்காமல் தன் இடுப்பிலிருந்த நீர்க்குடுவையை எடுத்து அந்த முதியவருக்கு பருகக் கொடுத்தான். சிப்பாய்கள் வியப்புடன் பார்த்தனர். மன்னா, தாங்கள் ஒரு அரசர், ஏதேனும் ஆபத்திருக்கலாம். சாதாரண ஒரு மனிதருக்கு தாங்களே இப்படி பணிவிடை செய்யலாமா என்று கேட்டான் ஒரு இளம் சிப்பாய். அரசன் புன்னகையுடன் சொன்னான், வீரர்களே, கையில் வாள் ஏந்தி போர் புரிவது மட்டும் வீரமல்ல, தவிப்பவர்களுக்கு உதவுவதே உண்மையான மாண்பு. அதிகாரம் என்பது பிறரை அடக்குவதற்கல்ல, துயரத்தில் இருப்பவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கே வழங்கப்பட்டது. இன்று முதல் நம் ராஜ்யத்தின் முதல் கடமை சேவை செய்வதே. தொடர்ந்து அவர்கள் காட்டிற்குள் ஆழமாக பயணித்தனர். வழியில் ஒரு பெரிய ஆறு குறுக்கிட்டது. அங்கே ஒரு தாய் தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு நதியில் தடுமாறிக் கொண்டிருந்தாள். அரசன் உடனே ஆற்றில் இறங்கி அந்த தாய்க்கு உதவி செய்தான். பின்னர் தன் சிப்பாய்களை அழைத்து, தளபதியே, நம்மிடம் இருக்கும் வலிமையான சிப்பாய்களைக் கொண்டு இந்த பாலத்தை இப்போதே கட்டத் தொடங்குங்கள். நாம் வேட்டைக்கு வந்த நேரத்தை இந்த மக்களின் துயர் துடைக்க பயன்படுத்துவோம். வெறும் நிலத்தை ஆள்பவன் அரசன் அல்ல, மக்களின் கவலையை தீர்ப்பவனே உண்மையான தலைவன் என்று ஆணையிட்டான். அரசனும் அவர்களோடு சேர்ந்து கற்களை சுமந்தான். இதைக் கண்ட கிராம மக்கள் நெகிழ்ந்து போனார்கள். சில மணி நேரங்களில் ஒரு உறுதியான மரப்பாலம் உருவானது. மக்கள் மகிழ்ச்சியுடன் கண்ணீர் மல்க அரசனை வாழ்த்தினார்கள். சிறிது தூரம் சென்றபோது காட்டின் ஒரு பகுதியில் காட்டுத் தீ மெதுவாக பரவத் தொடங்குவதைக் கண்டார்கள். அங்கே ஒரு சிறிய பறவை தன் கூட்டிலுள்ள குஞ்சுகளை காப்பாற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. சிப்பாய்கள், மன்னா, இது சிறிய நெருப்புதானே, இதற்காக நாம் ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்றனர். அதற்கு அரசன், சிறிய நெருப்புதானே என்று விட்டால் அது காடு முழுவதையும் அழித்துவிடும். அதுபோலத்தான் நம்மிடம் இருக்கும் சிறிய தீய குணங்களும். அவற்றை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டும். உயிர்களை காப்பதில் சிறியது பெரியது என்று எதுவுமில்லை என்று கூறி சிப்பாய்களைக் கொண்டு தீயை அணைக்கச் செய்தான். பயணம் தொடர்ந்தபோது வழியில் 2 சிப்பாய்களுக்கிடையே ஒரு பழத்திற்காக வாக்குவாதம் ஏற்பட்டது. அரசன் அவர்களை அழைத்து அந்த பழத்தை வாங்கி அங்கிருந்த ஒரு பசியுள்ள குரங்கிற்கு போட்டான். வீரர்களே, நமக்கு போதுமான உணவு இருக்கிறது. ஆனால் இந்த பிராணிகளுக்கு இதுதான் வாழ்வாதாரம். பேராசை என்பது உள்ளத்தை இருளாக்கும். பகிர்ந்தளிக்கும் குணமே ஒரு வீரனுக்கு அழகு என்று அவர்களுக்கு புரிய வைத்தான். மாலையில் ஒரு மலை அடிவாரத்தில் அவர்கள் ஓய்வெடுத்தனர். அப்போது அங்கே இருந்த ஒரு மரத்தில் பறவைகள் கூட்டமாக சத்தமிட்டன. ஒரு பெரிய பாம்பு பறவையின் கூட்டை நோக்கிச் செல்வதைக் கண்ட ஒரு சிப்பாய் அம்பை எடுத்து பாம்பை கொல்ல முயன்றான். அரசன் அவனை தடுத்தான். சிப்பாயே, உயிரை காப்பதுதான் பெருமை, எடுப்பதல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் உண்டு. நாம் எதற்கும் அழிவை தேடக்கூடாது, மாறாக மாற்றத்தை தேட வேண்டும் என்று கூறி பாம்பை மெதுவாக பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றினான். நிறைவாக அரசன் தன் சிப்பாய்களை நோக்கிச் சொன்னான், பார்த்தீர்களா, ஒரு நாட்டின் பலம் அதன் ஆயுதங்களில் இல்லை, அந்த நாட்டு மக்களின் புன்னகையிலும் நாம் காட்டும் கருணையிலும் தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு சிறந்த வீரனாக இருக்க விரும்பினால் முதலில் ஒரு நல்ல மனிதனாக இருங்கள். பிறருக்கு தீமை செய்யாத அதிகாரமே உண்மையான வழிகாட்டி. நாம் இன்று செய்த ஒவ்வொரு நற்செயலும் தான் நாளை நம் ராஜ்யத்தின் வரலாறாக பேசப்படும். சிப்பாய்கள் அன்று ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். அரசன் அஸ்வின் வெறும் மன்னனாக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் கருணை மிக்க தலைவனாகவும் தன் பயணத்தை தொடர்ந்தான். அன்பு இருக்கும் இடத்தில்தான் உண்மையான வெற்றி இருக்கும் என்பதை அந்த காடு அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது.